உங்களோட ஓன் லிரிக்ஸை சாங்காக கன்வெர்ட் பண்ணலாம்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஏஐ டூல்ஸோட வந்திருக்கேன். அதை யூஸ் பண்ணுங்க, அப்புறம் மஜா பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஏஐ வச்சு நம்மளோட ஓன் லிரிக்ஸை சாங்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்னோ ஏஐன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வர லிங்க்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன்அப் ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் பண்ணிக்கோங்க மறக்காமல். சைன்அப் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ளே போங்க, கண்டினியூ கொடுங்க. அகைன் கண்டினியூ கொடுங்க. லிரிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து உங்களுடைய ஓனான லிரிக்ஸை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, லிரிக்ஸ் தெரியல அப்படின்னா ChatGPT போயிட்டு நான் சொல்கிற மாதிரி ChatGPT டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் கிடைச்சிடும். கிவ் மீ சாங் ஆர் கிரியேட் எ சாங் பை யுவர் ஓன் லிரிக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அது தமிழ் லாங்குவேஜில் அதை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். சொன்ன மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்களா? இதில் சரணம் பல்லவி இருக்குது பார்த்தீங்களா? சரணம் 1, சரணம் 2, சரணம் பல்லவி 1, பல்லவி 2ன்னு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரணம் 1 ரிமூவ் பண்ணிடுங்க, பல்லவி 1 ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு வெறுமனே பாட்டு மட்டும், பாட்டோட லிரிக்ஸை மட்டும் போட்டு விடுங்க. போட்டு விட்டு இங்கே ஸ்டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டைல்ஸில் வந்து மெலடி ரேப் சாங் அதை மாதிரி எதாவது டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்டைல்ஸில் ரேப் மெலடி அதை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 விதமான ஸ்டைலில் பாட்டு ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியான பாட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாட்டு ப்ளே பண்ணிச்சிருக்கேன். பாட்டு வந்து பார்த்தா அப்படின்னா ஓட மாட்டேங்குது. ரைட் சைடில் கீழே வந்து பார்த்தோன்னா 3 டாட் பட்டன் இருக்குங்களா? அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். டவுன்லோட் எனிவே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க மேலே டவுன்லோட் ஆச்சு பாருங்க. உங்களுக்கு நான் இதில் பாட்டை ப்ளே பண்ணியிருக்கேன். பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது காமிக்கல. நான் கூட உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணியிருக்கேன், எனக்கு கேட்குது. பட் ஆனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சாங் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால என்னால் உங்ககிட்ட இதை காமிக்க முடியல. இதில் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணா ஒரு நாளைக்கு சாங் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்னோ ஏன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, வெப்சைட் அவைலபிள் இருக்குது. ப்ளே ஸ்டோருக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்க மாட்டேங்குது. வெப்சைட்டில் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதனால உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வெப்சைட்டில் மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது நீங்கள் ட்ரை பண்ண போறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் மஜா பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.